بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கையான உலமாக்களே, கண்ணியமானவர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிந்து போகக்கூடிய இந்த துனியாவில் அழகான ஒரு வாழ்க்கை வழிமுறையை தந்து நம்மை அனுப்பியிருக்கிறான். இந்த வாழ்க்கை இது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு தரப்பட்ட ஒரு அரிய சந்தர்ப்பம். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத். அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், மௌத்தையும் ஹயாத்தையும் அவன் படைத்தான். எதற்காக வேண்டி? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் அழகான அமல்கள் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகவே. மௌத்துக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு முன்னால் ஒரு இல்லாமைக்கு பின்னால் உருவாக்கப்பட்டு உலகத்தில் வாழ வைக்கப்பட்டு அதற்கு பின்னால் மௌத் இருக்கிறது. மின்ஹா ஹலக்னாக்கும், மண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். வஃபீஹா நுஈதுக்கும், அந்த மண்ணுக்கே நாம் உங்களை திருப்பி அனுப்புவோம். வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா, அந்த மண்ணிலிருந்து உங்களை நான் திருப்பி எழுப்பாட்டுவேன். இந்த கட்டத்துக்கு இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. இது பிறந்த டேட் எல்லாருக்கும் சொல்லலாம், நான் இத்தனையாம் ஆண்டு பிறந்தது. ஆனால் இறக்க போகும் டேட், இறந்த டேட் நம்மால் சொல்ல முடியாது, மற்றவர்கள் தான் சொல்லுவார். முன்னால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதுதான்
முஸ்லிமான ஆண்களுடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும், பெண்களுடைய நோக்கமாகவும் இருக்கும். அதில் அல்லாஹ்வால் தரப்பட்ட பெரும் பாக்கியம், ஒப்பற்ற பாக்கியம், அளவற்ற ஒரு அருள் பாக்கியம், ஈடு இணையற்ற ஒரு பாக்கியம், தன்னிகரற்ற ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அது பணமோ காசோ சொத்தோ செல்வமோ அல்ல, உயர்தரமான இந்த இஸ்லாம். இதுக்கு நிகரான ஒரு பாக்கியம் கிடையாது. அதான் சொன்னார்கள், மௌத்து வரை ஆண்களே பெண்களே, மௌத்து வரை நீங்கள் உங்களுடைய நெற்றிகளை நெருப்பு தணலிலே சுஜூது செய்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் இந்த கலிமாவை அல்லாஹ் தந்ததற்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இந்த அண்ட சராசரத்தை படைத்த, இந்த பால் வெளியை படைத்த, இந்த சூரிய குடும்பத்தை படைத்த, இந்த ஸ்பேஸை படைத்த, இந்த கேலக்சியை படைத்த, இந்த மில்கி வேயை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இந்த நாட்டிலே எத்தனையோ மாற்று மதத்தவர்கள் இருக்கும் பொழுது, இந்த மாவட்டத்திலே எத்தனையோ மாற்று மதத்தவர்கள் இருக்கும் பொழுது, இந்த புல்மூட்டையை சுற்றி எத்தனையோ இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கும் பொழுது, படைத்தவன் அல்லாஹ் என் மீதும் பெண்களாகிய உங்கள் மீதும் கொண்ட தனிப்பட்ட அருள் பார்வையின் காரணமாக எங்களை முஸ்லிம்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். முதலாவது, நாங்க இருக்கக்கூடிய மார்க்கத்துடைய பெருமதி எவ்வளவோ அது விளங்கினாத்தான் நாங்க அந்த மார்க்கத்துக்கு நன்றி கடன் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழலாம். ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு இந்த உலகம் கண்டிராத ஒரு ஆட்சி, இந்த உலகத்துக்கு இதுக்கு முன்னால் வராத ஒரு ஆட்சி, இதுக்கு பின்னால் வர முடியாத ஆட்சி, தன்னுடைய 10 ஆண்டு காலத்திலே, 10 வருட ஆட்சி காலத்திலே இந்த உலகத்திலே ஒரு பொற்காலத்தை படைத்த மாமனிதர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. அதில்தான் பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய கையில வந்து, பலஸ்தீன் தலையெழுத்து அல்லாஹ் அந்த காலத்திலிருந்தே முஸ்லிம்கள்ட்ட கொடுக்கிற மரா பறிக்கிறது, முஸ்லிம்கள்ட்ட கொடுக்கிற மரா, முஸ்லிம்கள் ட்ரக் மாறி போக போகல மரா பறிக்கிற, இப்படிதான் நல்லா வச்சிருந்த. இந்த முழு இஸ்லாமிய வரலாறுலையும் 4 தரம் இதுவரைக்கும் பலஸ்தீனை முஸ்லிம்கள் பிடித்திருக்கிறார்கள். முதலாவது பிடித்தவர் தான், முதலாவது வெற்றி கொடி கட்டியவர் தான் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மாணவர். இரண்டாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது சலாஹுத்தீன் அய்யூபி அலைஹிர் ரஹ்மா. மூணாவது பிடிமானம் ஹஜரத் உமருடைய காலம், ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு. இப்பொழுது பலஸ்தீன், ஜெருசலம், அக்ஸா இருப்பது யூதர்களுடைய ஜிவ்ஸுடைய கட்டுப்பாட்டில். ஆனால் அந்த நேரம் பலஸ்தீன் இருந்தது, மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது கிறிஸ்தவர்களுடைய கட்டுப்பாட்டில். இப்பொழுது எப்படி வத்திகான் அவர்களுடைய புனித ஸ்தலமோ, அப்பொழுது அவர்கள் மடா அதிபதியாக, தங்களுடைய மடா பீடமாக அவர்கள் வைத்திருந்தது மஸ்ஜிதுல் அக்ஸா. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி உங்களுக்கு தெரியும். படை அனுப்பினா வெற்றி தான், அங்க தோல்வின்னு ஒன்று இல்லைங்க. படை அனுப்பினா வெற்றி தான். இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஒரு படையில் கூட ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்ட சரித்திரம் கிடையாது. மதீனால இருந்துட்டு ஆர்டர் தான் போடுவாங்க, நீங்க இப்படி போகணும், இது செய்யும், அது மாதிரி செய்வார்கள், விஷயம் நடக்கும். இப்ப பலஸ்தீனுக்கு படை அனுப்புறாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் படை போகுது பலஸ்தீனை நோக்கி. படை வருவதை கேள்விப்பட்ட கிறிஸ்தவ பாதிரிகள்
படை தளபதி அபூ உபைதாவை சந்திக்கிறார்கள். சொன்னார்கள், யுத்தம் எல்லாம் தேவையில்லை, நாங்கள் அக்ஸாவுடைய திறப்பை உங்களுடைய கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? உங்களோட ஜனாதிபதி வரும், உங்களோட கையில திறப்பு தர மாட்டோம். உங்களோட ஜனாதிபதி வந்தா அவர கையில திறப்பை தருவதற்கு நாங்கள் தயார். உடனே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள், யுத்தம் தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அமீருல் மூமினீனே, ஜனாதிபதி அவர்களே, கலீஃபாவே, நீங்கள் வந்தால் உங்களிடம் திறப்பை தருவதற்கு அவர்கள் தயார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியாயிட்டார். அந்த காலம் மதீனாலிருந்து பெலஸ்தீனுக்கு வாரன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் போகும். ஒட்டக காலம், பிளைட்டோ ஏரோப்ளேனோ ஜெட்டோ இல்லாத காலம். வெளியாகினாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் சொன்னதை போல ஹுத்பால 41 நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி, சைனா வரைக்கும் ரஷ்யா வரைக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்த சீதேவி. ஆனா போறதுக்கு ஒழுங்கான ஒரு வாகனம் இல்லை, ஒரு கழுதை தான் இருந்துச்சு. இன்னும் சில அறிவிப்புகள்ல ஒரு ஒட்டகம், ஒரு கழுதை, ஒரு அடிமை. அந்த அடிமையுடைய பெயர் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்லம். அஸ்லமை அழைத்தவர், வா பெலஸ்தீனுக்கு போவோம். கழுதைக்கு மேல் கொஞ்ச நேரம் நான் பிரயாணம் செய்து வருகிறேன், கொஞ்ச நேரம் நீ நடந்து வா, கொஞ்ச நேரம் நீ கழுதைக்கு மேல் வா, நான் நடந்து வருகிறேன். ஒரு ஊர் தலைவன் போவானா இப்படி? ஒரு ஆபீஸ்ல இருக்கிற பெரியவர் போவாரா? நாங்க போவோமா? அவ்வளவுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கழுதை. அந்த நாட்டில் இருந்த ஏதாவது ஒரு பணக்காரரிடம் சொல்லி இருந்தால் ஆயிரக்கணக்கில் ஒட்டகங்களையும் குதிரைகளையும் கொண்டு வந்து காலடியில் கொட்டி இருப்பார். தேவை போனாங்க. ஒரு கழுதை, அடிமை கழுதைக்கு மேல எஜமான் நடந்து கொண்டு, எஜமான் கழுதைக்கு மேல் அடிமை நடந்து கொண்டு, இப்படியே பிரயாணம் ஆரம்பமாகி பெலஸ்தீன் நெருங்கிவிட்டது. ஜெருசலம் கண்ணுக்கு தெரிகிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா கழுதைக்கு மேல் வர வேண்டிய நேரம், எஜமான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து வர வேண்டிய நேரம். அடிமை சொன்னார், சாலிம் சொன்னார், நான் இப்ப வாகனத்துக்கு மேல வாரது அவ்வளோ பொருத்தம் இல்லை. பார்க்கிறவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. ஏண்ட டேர்ன நான் உங்களுக்கு விட்டுத்தாரேன், நீங்க கழுதைக்கு மேல வாங்க, நான் நடந்து வாரேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பார்வை பார்த்துட்டு சொன்னாங்க, ஓண்ட டேர்னா நீ மரியாதையா வா, விட்டு தர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி வாரார். உடுப்ப பார்த்தா 12 பெச், உடுப்புல 12 பெச், ஓட்டை ஓட்டை ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, விஐபி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை வரவேற்க தயாராக இருக்கிறார்கள், வேற ஒரு உடுப்பை உடுத்துக் கொண்டு வந்தால் நன்றாக இருக்குமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு சொன்னாங்க, அபூ உபைதா, நீ இல்லாமல் வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் வாழ்க்கையில் மறக்க முடியாத தண்டனையை நான் அவனுக்கு கொடுத்திருப்பேன். சொன்னார்கள், இன்னா குன்னா அதல்ல கௌமின். அபூ உபைதா, நாங்கள் ஒரு காலத்தில் கேவலமானவர்களாக இருந்தோம், இழிவானவர்களாக இருந்தோம். ஃபஅஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தியது இஸ்லாத்தின் மூலமாக. எங்களை கண்ணியம் இஸ்லாத்தின் மூலமாக. தொடர்ந்து சொன்னார்கள், முஸ்லிம்களே, ஆண்களே, பெண்களே, கொஞ்சம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையை, லஇனிப்தகைனல் இஸ்ஸத பிகைரி மா அஅஸ்ஸனல்லாஹ் அதல்லனல்லாஹ். எப்பொழுது முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேற வேற விடயங்களின் மூலமாக இந்த உலகத்தில் கண்ணியத்தை தேட ஆரம்பிப்பார்களோ
அல்லாஹ் முஸ்லிம்களை கேவலப்படுத்த ஆரம்பிப்பான். இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு கேவலம், முஸ்லிம்களுக்கு அடி, முஸ்லிம்கள் எங்க பார்த்தாலும் ஒதுக்கப்படுவது, முஸ்லிம்கள் எங்க பார்த்தாலும் அடிக்கப்படுவது, முஸ்லிம்கள் எங்க பார்த்தாலும் நசுக்கப்படுவது, முஸ்லிம்கள் எங்க பார்த்தாலும் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுவது, முஸ்லிம்களுக்கு எங்க பார்த்தாலும் அநியாயம் நடப்பது. காரணம் ஒன்றுமில்லை, முஸ்லிம்களிடம் இஸ்லாம் இல்லை, மார்க்கம் இல்லை. மார்க்கத்தை எடுத்து நடக்கிறதுக்கு யாரும் தயாரில்லை. மார்க்கத்துடைய கண்ணியம் அழிந்து விட்டது, அல்லாஹ்வுடைய பொறுமதி இல்லாமல் போய்விட்டது, ரசூலுடைய கண்ணியம் இல்லாமல் போய்விட்டது. இந்த மார்க்கத்துடைய பொறுமதி கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களுடைய கல்புகளை விட்டு நீங்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் என்ன செய்தான்? அந்நியர்களை முஸ்லிம்கள் மீது சாட்டி விட்டார். ஆக பெண்களே, நான் என்ன சொல்ல வந்தேன் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை தந்தது இஸ்லாத்தின் மூலமாக. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் பெண்களுக்கு எந்த விதமான கண்ணியமும் இருக்காது. நல்லாக விளங்குங்க, நன்றாக கேட்டுக்கோங்க. இஸ்லாம் வருவதற்கு முன்னால், குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு முன்னால் உங்களுக்கு இருந்த நிலைப்பாடு என்ன தெரியுமா? பெண்களை அந்த மக்கள் ஒரு மனிதனாகவே மதிக்கவில்லை. மனுஷனுக்கு கொடுக்கிற மதிப்பு கூட கொடுக்கிறது. ஒரு வியாபார பொருள், வியாபார பொருளை விட கேவலமாக தான் பெண்களை நடத்தினார்கள். நான் சொல்லல, படைச்ச அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த காலம் நாங்க நினைக்கிறோம் பொம்பளை புள்ள பிறக்கிறது பரக்கத், பொம்பளை பிள்ளைகள் மீது வாப்பாமாருக்கு அதிக பிரியம், பெண் பிள்ளைகளோடு தனிப்பட்ட ஒரு முஹப்பத். ஆனால் அந்த காலத்து வாப்பாமார், குர்ஆன் இறங்குறதுக்கு முன்னால வாழ்ந்த வாப்பாமார், நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால வாழ்ந்த வாப்பாமார், எப்படிப்பட்ட வாப்பாமார் என்று அல்லாஹ் சொல்றான் கேளுங்க. وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى, அந்த வாப்பாமாருக்கு யாராவது ஒருவர் வந்து உங்களுக்கு பொம்பளை புள்ளை பிறந்திருக்கிறது என்பதாக நற்செய்தி சொல்லப்பட்டால், வல்ல வஜுஹு முஸ்வத்தா வஹுவ கதீம், அந்த வாப்பாவுடைய முகம் கோபத்தால அப்படியே கருப்பாக மாறும். பொம்பளை பிள்ளையா? எனக்கா? பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா கோபத்தால முகமெல்லாம் கருப்பாக மாறி அல்லாஹ் சொல்றான், யத்தவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பி, வீட்டை விட்டு வெளியே வராமல் வெட்கத்தால சமூகத்துக்கு தலகாட்ட இயலாம வீட்டை விட்டு வெளியே வராம அப்படியே ஒளிச்சிட்டு இருப்பார். நடந்தது ஒன்றும் இல்ல, பொம்பளை புள்ள பிறந்த யோசிப்பானா? அயும்சிகுஹு அலா ஹூன், கேவலத்தோட இந்த புள்ளைய வளர்க்கிறையா? அன்யது சுஹூஃபி துராப், அல்லது இந்த புள்ளைய மண்ணில உயிரோட குழி தோண்டி புதைப்பதா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், சில நேரம் ஹரத்திலே 84 நம்பர் கேட்டுக்கு பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு பெயர் ஷுபைகா. ஷுபைகா, அந்த ஷுபைகால ஒரு இடத்தை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்தில் பெண் குழந்தைகளை உயிரோட குழி தோண்டி புதைத்த இடம் அது. எங்க? புல்மூட்டையில அல்ல. இங்க நாங்க அங்க 2 ரக்காத் தொழுத நன்மை நமக்கு கிடைக்கணும்டா, இங்க நாங்க 1 லட்சம் ரக்காத் தொழுவோம். புகாரி ஹதீஸ். ஹரத்துல நீங்க 2 ரக்காத் தொழுறதும் சரி, நீங்க புல்முட்டையில 1 லட்சம் ரக்காத் தொழுறதும் சரி. அங்க ஒரு ஜனாசா தொழுத நன்மை உங்களுக்கு இங்கே கிடைக்கணுமா? எத்தனை ஜனாசா தொழுது? 1 லட்சம் ஜனாசா தொழும். அங்க ஒரு ஜுமா தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கணுமா? இங்க 1 லட்சம் ஜுமா தொழும். வாழ்க்கையில எங்களுக்கு 1 லட்சம் ஜும்மா கிடைக்குமோ தெரியா? முதலாவது 1 லட்சம் ஜும்மா கிடைக்குமா யாருக்காவது? எங்க கிடைக்க போகுது? சகோதரர்களே, அவ்வளவு புனிதமான இடம். ஒரு மரத்தை வெட்டுவது ஹராம், ஒரு புல்லை வெட்டுவது ஹராம். இங்க புல்லை வெட்ட ஹராமா?
இங்க மரத்தை வெட்டுறது ஹராமா? இங்க இருக்கிற மண்ணை எடுக்கிறது ஹராமா? இங்க இருக்கிற மண்ணை தான் எடுத்து உலகம் ஃபுல்லா அனுப்புறாங்களே, ஹராம் இல்லை. ஆனால் சகோதரர்களே, ஹரத்துடைய எல்லைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மண்ணை ஹரத்துடைய எல்லைக்கு வெளியே கொண்டு போவது ஹராம். ஷாஃபி மதுஹபுடைய முடிவான ஃபத்வா, முஃப்தாபியான கவுல். எப்படி இடம்? அந்த புனிதமான இடத்துல பொம்பளை பிள்ளைகளை உயிரோட குழி தோண்டி புதைக்கிறேன்டா, எந்த அளவுக்கு பொம்பளைகளை கேவலமா நடத்திருப்பான். வரலாறுல வருதுங்க, ஒரு பொம்பளை தெருவுல போவான், தெருவுல போவா, பிள்ளைதாச்சு பொம்பளை, ரெண்டு ஆண் பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருப்பானுங்களாம். ஒருத்தன் சொல்லுவானா இந்த பொம்பளையுடைய வவுத்துல இருக்கிறது பொம்பளை பிள்ளைம்பானா. அடுத்தவன் சொல்லுவானா இல்ல ஆம்பளை பிள்ளைம்பானா. அவன் சொல்லுவான் இல்ல பொம்பளை பிள்ளை. இவன் சொல்லுவான் இல்ல ஆம்பளை பிள்ளை. ரெண்டு பேருக்கு சண்டை முத்தி போன பொம்பளைய பிடிச்சி வயிற்ற கிழிச்சு புள்ளைய எடுத்து பாப்பானுங்களாம். வயிற்ற வெட்டி புள்ளைய வெளியில எடுத்து பாப்பானுங்களாம். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அப்படியான ஒரு தரம் கெட்ட காலம். இன்னைக்கு பெண்ணியம் பேசுறாங்களே, பெண் உரிமை பேசுறாங்களே சில முஸ்லிம் பெண்கள், ஏன் எங்களுக்கு காலியாக வரையலாது, ஏன் எங்களுக்கு ஜட்ஜாக வரையலாது? இஸ்லாம் எங்களை அடக்குகிறதா? இஸ்லாம் எங்களை ஒடுக்குகிறதா? தரம் கெட்டு போயிருந்த உங்களுக்கு இந்த உலகத்தில் தரத்தை தந்ததே இஸ்லாம் தான். யூதர்களுடைய, நசாராக்களுடைய, அந்நியர்களுடைய கருத்துக்களை விழுங்கிக் கொண்டு மார்க்கம் தெரியாமல் பேசாதீர்கள். பொம்பளைகளை அடக்குதான் இஸ்லாம். குடி தோண்டி புதைச்சவங்களை வெளியில கொண்டு வந்தது இஸ்லாம் தான். தெரியுமா உங்களுக்கு? வரலாறை படியுங்கள். எங்களுக்கு காதியாராக வரையலா, அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க உங்களுக்கு வரையலா, அதால வரையலாம். அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதி கொடுக்கல ஒரு பொம்பளைக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு கல்யாணம் முடிக்கலுமா? ஏன் ஆம்பளை எல்லாம் முடிக்கிறாங்க, நாங்க முடிக்கலாதா? ஒரு ஆணுக்கு ஒரே நேரத்தில் 4 கல்யாணம் முடிக்கலண்டா, பொம்பளை எல்லாம் கிளம்பி வந்தாங்கன்னு வைங்க, நாங்களும் ஒரே நேரத்தில் 4 கல்யாணம் முடிக்க போறோம். சமூகம் உருப்படுமா? நான் சொல்றத பிராக்டிகலா யோசிங்க. நீ இது சாத்தியப்படுமா? ஒரு குழந்தை பிறந்தா யாரு வாப்பா? யார கண்டுபிடிக்கிற, யார தேர்ற? ஏன் முடிக்கலா? அல்லாஹ் ரசூல் முடிக்க வேணாண்டாங்க, முடிக்கலா. ஏன் உங்களுக்கு காலியாக வரையலாது? அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பம் இல்லை, மார்க்கம் அனுமதி கொடுக்கல. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அல்லாஹ் ரசூல் வானான்னு சொன்னா அதுக்கு நாங்க காரணம் கேட்கப்படாது, பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. இன்றைக்கு எல்லாத்துக்கும் பெரிய இந்த சோசியல் மீடியா, இந்த ஷைத்தான். ஒரு மீடியால பயான் போகும், 9 மீடியால ஷைத்தான் தான் போற. பேஸ்புக் சரியா தான் பேர் வச்சிருக்கான். பேஸ்புக் என்னங்க? முகப்புத்தகம். கியாமத்துடைய நாளையில யாரெல்லாம் மற்றவங்கள குறைகளை தேடி 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 இருந்தாங்களோ அவங்க தன்னுடைய கைகளாலேயே, தன்னுடைய நகங்களாலேயே தன்னுடைய முகங்களை கிழிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாங்க. இந்த பேஸ்புக்ல வேலையை முக்காவாசி மற்றவங்க குறைவேறது, அவ்வளவு பேரும் கிழிப்பாங்க முகத்தில் கியாமத்துடைய நாளையில. இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு பின்னால இந்த பெண்களும் அதுக்குள்ள அடிமையானத்தால இன்றைக்கு அவருடைய இவருடைய அந்த கொள்கை இந்த கொள்கையுடைய கருத்துக்களை விழுங்கிக் கொண்டு இவர்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். பெண்களே, உங்களுக்கு ஒன்றை நான் சொல்கிறேன், விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்களை வாழ்வதற்கு, சுதந்திரமாக வாழ்வதற்கு, உங்களுக்கு வாரிசு சொத்தில் பங்கு தந்து உங்களை கண்ணியப்படுத்திய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம்தான். இஸ்லாம் தந்த கண்ணியம் வேறு யாரும் உங்களுக்கு தரவில்லை. அல்லாஹ் சொல்றாங்க பொம்பளை பிள்ளைகளை உயிரோட குழி தோண்டி புதைப்பான். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். وَإِذَا الْمَوْءُودَةُ سُئِلَتْ بِأَيِّ ذَنبٍ قُتِلَتْ. கியாமத்துடைய நாளையிலே முழு பெண் குழந்தைகளையும் அநியாயமாக குழி தோண்டி புதைக்கப்பட்ட அத்துணை பெண் குழந்தைகளையும் எழுப்பாட்டி
அல்லாஹ் கேட்பான், நீ என்ன குற்றம் செய்ததற்காக உயிரோடு குழி தோண்டி புதைக்கப்பட்டாய்? இஸ்லாம் வந்தது, குர்ஆன் இறங்கியது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்தார்கள். தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருந்த பெண்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தப்பட்ட சமூகமாக மாற்றினார்கள். இந்த உலகத்தில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஒரு ஆணல்ல, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண். இதை விட சிறப்பு வேணுமா? இந்த உலகத்தில் இஸ்லாத்துக்காக முதலாக உயிர் தியாகம் செய்தது ஒரு ஆணல்ல, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண். நான் சொன்னனே சுபைக்கா, அதே சுபைக்கால சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபரும் இருக்கு. குர்ஆன்ல 114 சூரா இருக்குது. அந்த 114 சூறாலையும் ஒரு சூரா கூட இல்ல சூரத்துர் ரிஜால், ஆண்கள் என்பதாக ஒரு சூரா கூட இல்ல. ஆனா குர்ஆனுடைய 3வது பெரிய சூரா சூரத்துன் நிசா, பெண்கள். இந்த உலகத்துல எந்த நபிமாரும் பெண்கள் நபியாக வரல, சந்தேகம் இல்லை. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர மற்ற எந்த நபியும் ஒரு பெண் இல்லாமல் இந்த உலகத்தில் வரவில்லை. ஆண் இல்லாம வந்திருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தகப்பனுடைய எந்த தொடர்பும் இல்லாமல் பிறந்தவர். ஆண் இல்லாமல் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர வேற எந்த நபியும் இந்த உலகத்தில் ஒரு பெண் இல்லாமல் பிறக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தின் அற்புதமான படைப்பு, அற்புதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியுமா, 2000 வருஷமாக 2வது வானத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து எத்தனை வருஷம்? கிறிஸ்தவர்களுடைய கணிப்பின்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 2026 வருஷம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டது 33 வயசுல. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாக 2வது வானத்துல. புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன நேரம் 2வது வானத்துல யஹ்யா அலைஹிஸ்ஸலாமையும் ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் கண்டார்கள். சகோதரர்களே, இந்த உலகத்துல அல்லாஹ் படைத்த அற்புதமான படைப்பு. எந்த அளவுக்கு அற்புதம் என்றா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பச்சை பிள்ளையாக இருக்கும் பொழுது பேசியவர்கள். இது முதலாவது அற்புதம். அதற்கு முதலுள்ள அற்புதம், ஒரு ஆணுடைய எந்த தொடர்பும் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்தவர். 3வது, இந்த உலகத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஜீல் கொடுக்கப்பட்டவர். 4வது, இந்த உலகத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நோயாளி, ஒரு தோல் நோயாளி. இன்னைக்கு எல்லாருக்கும் தோல் நோய் இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு சொரிச்சல், அது இது, எல்லாரும் தேடி போற டெர்மடாலஜிஸ்ட், தோல் டாக்டர், அவரை தான் தேடி போறது. என்னத்துக்கு? எல்லாருக்கும் தோல் பிரச்சனை, தோல் நோய், வருத்தம், சொரிச்சல், கண்ட சாப்பாட்டை எல்லாம் திங்கிற மரா சொரியுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போல ஒரு சிறந்த டெர்மடாலஜிஸ்ட், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தரத்துல ஒரு சிறப்பான தோல் நோய் வைத்தியர் உலகத்துக்கு வரல. மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. குஷ்டரோகம், வெண்குஷ்டம், கருங்குஷ்டம் பிடிச்ச ஒருவன் மீது அப்படியே கையால தடவினாங்கண்டா அவன் நோயெல்லாம் குணமாயிரும். இது குர்ஆன்ல வருது, வரலாறு இல்லை. அல்லாஹ் எந்த அளவுக்கு சக்தியை கொடுத்தான் என்றா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிறவி குருடன், பிறந்தத்திலிருந்தே பார்வை இல்லாத ஒருவனுடைய கண்களை அப்படியே தடவினால் அவனுக்கு கண் பார்வை வந்துவிடும். வயுபரியுல் அக்மஹ வல் அப்ரஸ வயுஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஆகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல செய்த ஆகப்பெரிய அற்புதம், ஒரு ஜனாசாவை பார்த்து, ஒரு மையத்தை பார்த்து நீ எழும்புன்னு சொன்னா ஜனாசா எழும்பிடுமா? ஜனாசா உயிர் வந்துமா? இது குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன்
அவ்வளவு அற்புதமான நபி. அவருடைய வரலாறு அல்லாஹ் பேசுறதுக்கு 2 பெண்களுடைய வரலாறு அல்லாஹ் பேசுற. முதலாவது பொம்பளையில் கவனிக்கணும். முதலாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா, இரண்டாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மம்மா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய். அந்த தாயுடைய பெயர் ஹன்னா. அந்த ஹன்னா இம்ரானுடைய மனைவி. அந்த இம்ரானுடைய குடும்பம் வாழ்ந்தது பலஸ்தீன்ல, ஜெருசலத்துல, அக்ஸாவுக்கு பக்கத்துல. அந்த ஹன்னா புள்ளை உண்டானதோட, புள்ளத்தாட்சியாக மாறினத்தோட, அந்த ஹன்னா அல்லாஹ்விடம் வெச்ச நேர்ச்சைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கொஞ்சம் தாய்மார் நோட் பண்ணணும். கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட நியத்து எப்படி இருக்கணும் அல்லாஹ் குர்ஆன்ல படிச்சுட்டார். கர்ப்பிணி அந்த பெண் சொன்னாலாம், இஸ் قالت امرأة عمران ربي إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك سميع الدعاء. சொன்னாவாம், யா அல்லாஹ், என்னுடைய வயிற்றுக்குள் ஒரு குழந்தை உருவாகி இருக்கிறது. அந்த புள்ள பிறந்தா நான் அந்த புள்ளைய உன்னுடைய தீனுக்காக அர்ப்பணித்து விடுவேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னால் டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், 1000 கற்பனை. நீங்க எது வேணும் தான் ஆக்குங்க, பரவாயில்ல. ஆனா முதலாவது உங்க பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்க. ஹாஃபிஸ் டாக்டர், ஹாஃபிஸ் இன்ஜினியர், ஆளின் பைலட், மார்க்கத்தை படித்து குர்ஆனை பாடமாக்கி அவன் பிளைட்டை ஓட்டினாலும் பாட்டு கேட்டுக் கொண்டு ஓட்ட மாட்டான். அவன் குர்ஆனை ஓதி ஓதி ஓட்டுவான். மார்க்கத்துக்குரிய மக்களை உருவாக்குங்க உலகத்தில். இது தகப்பன்மாரை விட தாய்மாருடைய பொறுப்பு, தாய்மாருடைய கடமை. வெப்பத்துக்குள்ள சூட்டுக்குள்ள தியாகத்தோட வந்து உட்கார்ந்து இந்த பயான்ல இருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சும்மா பயான கேட்டுட்டு சரியில்லை நல்லமெண்டு கொமெண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு போறதல்ல நோக்கம். உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக மாத்துங்க. அந்த பொம்பளைய பாருங்க, ஒரு பொம்புளோட வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த பொம்புளை வெச்ச நீயத்து, எனக்கு புள்ள பிறந்தா அந்த புள்ளைய நான் உன்னுடைய கிதுமத்துக்கு, உன்னுடைய தீனுக்காக நான் விட்டு விடுவேன். அந்த காலத்தில் இருந்த ஆகப்பெரிய அமல் என்ன தெரியுமா? ஆம்பளை புள்ள கிடைச்சா ஆம்பளை புள்ளைய கொண்டு போய் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு கொடுப்பான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பராமரிக்கிறது. அப்ப காபத்துல்லா கிபிலா இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா வந்ததுக்கு பின்னாலதான் காபத்துல்லாவுக்கு கிபிலா மாத்தப்பட்ட. அப்ப கிபிலா வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. முழு உலக முஸ்லிம்களும் அக்ஸாவை நோக்கித்தான் தொழுவார்கள். அந்த தாய் என்ன செஞ்சா, ஆம்பளை புள்ள பிறந்ததோட புள்ளைய கொண்டு போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொடுப்போம், அந்த புள்ள அங்கேயே வளரட்டும், அங்கேயே பணிவிடை செய்யட்டும். ஃபலம்மா வதஅத்ஹா, புள்ளை பிறந்த நேரம் புள்ளைய பார்த்தா என்ன புள்ள? பொம்பளை புள்ள. இவன் நினைச்சா பிறக்கும் ஆம்பளை புள்ள, ஆனா பிறந்தது பொம்பளை புள்ள. என்ன செய்யற? قالت ربي إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى. முடிவெடுத்தா பரவாயில்ல, பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ நீயத்து வச்சதை கொண்டு போய் அல்லாஹ்வுக்காக கொடுத்துருவோம். நீயத்து வச்சதை அல்லாஹ்வுக்காக கொடுத்துருவோம். கொண்டு போய் விட்டாச்சு. முதலாவது அந்த தாய் செஞ்ச வேலை, وَإِنِّي سَمَّيْتُهَا மரியம், அந்த பிள்ளைக்கு மரியம் என்று அழகான பெயர் வைத்தாள். தாய்மாருடைய கடமை நன்றாக விளங்குங்கள். கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது நியத்து வைங்க, இந்த பிள்ளைய நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பாவிப்பேன். இரண்டாவது புள்ள பிறந்தத்தோட புள்ளைக்கு அழகான பெயர் வைங்க. துனியால இல்லாத இந்தோனேசியா இங்கிலாந்து பேரெல்லாம் கொண்டு வந்து வைக்காம மார்க்கத்தில் அழகான பேரெல்லாம் இருக்குது. சிலவங்க பேர் எடுத்துட்டு வார அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பேருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் அர்த்தம் சொல்லல. அவ்வளவு அழகான பேர், சங் சிங் சுங் பங் என்னமோ பேர், ஸ்டைலாம இருக்கு. என்ன ஸ்டைல் இதெல்லாம்? பிள்ளைகள் பிறந்தா
உமர்ந்து வைங்க, ஆயிஷாண்டு வைங்க, ஹஃப்ஸாண்டு வைங்க, ஹதீஜாண்டு வைங்க ரலியல்லாஹு அன்ஹுன்ன. அவங்கள போல இந்த பிள்ளைகள் உருவாகி இந்த மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பெயரை வையுங்கள், அல்லாஹ் உருவாக்கி தருவான். இதென்னடா பெயரை பார்த்தாலே பைத்தியம் முடிக்க பாக்குது. அந்த தாய் செஞ்ச இரண்டாவது வேலை அழகான பெயர் வைத்தால், மூணாவது அந்த தாய் அந்த பிள்ளைக்காக துவா செய்தாள். என்ன துவா? وَإِنِّي أُعِيذُهَا بِكَ وَذُرِّيَّتَهَا مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ. யா அல்லாஹ், இந்த பிள்ளையையும் இந்த பிள்ளையுடைய பரம்பரையையும் நான் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் சொல்றான், மாஷா அல்லாஹ், அந்த தாயுடைய நீயத்து நல்ல நீயத்து வைத்தால், பிள்ளைய பெத்தெடுத்தால், நல்ல பெயர் வைத்தால், அந்த பிள்ளைய ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடினால், ஃபதகப்பலஹா ரப்புஹா, அல்லாஹ் அந்த பிள்ளையை கபூல் செய்து விட்டான். உங்களோட பிள்ளை அல்லாஹ்வால கபூல் செய்யப்பட்ட பிள்ளையாக மாறணும்டா முதலாவது தாய்மார்கள் நீங்க அந்த பிள்ளைக்கு ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ்வோட தொடர்பை உண்டாக்கும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இந்த மரியமுடைய வரலாறு அப்படியே பேசிட்டு இருக்கும். நான் இடையில வாரேன். இன்னைக்கு புள்ள சாப்பிடுது இல்ல, குடிக்குது இல்ல, சொன்ன பேச்சு கேட்குது இல்ல, எடுத்தாச்சு சைத்தானு. சைத்தான் ஒன்றிருக்கு எல்லாத்தையும் பெரிய சைத்தான் எடுத்தாச்சு, யூடியூப போட்டாச்சு, புள்ளட கையில கொடுத்தாச்சு. ஒரு பிஞ்சான் திங்கிறவன் 2 பிஞ்சான் திங்கான். அஜரத் என்னம்மா இல்ல, நாங்க தப்பா எதுவுமே காட்டல, நாங்க அது இந்த யூடியூப் கிட்ஸ் யூடியூப் தான் காட்டுறோம். நீ இப்ப கிட்ஸ் யூடியூப் தான் காட்டுவாய், அதுக்கு பின்னால அவன் படம் பார்க்க ஆரம்பிப்பான், அதுக்கு பின்னால வேற எங்கேயோ பார்க்க ஆரம்பிப்பான், அதுக்கு பின்னால புள்ள ஓடிட்டானே, பிள்ளைய காணவே. ஏன் ஆரம்பத்தில் இருந்து உன் பிள்ளைக்கு நீ ஈமான குறுக்கல்ல. இன்னைக்கு உம்மாக்கு ஒரு போன், பாப்பாக்கு ஒரு போன், பிள்ளைக்கு ஒரு போன், உம்மம்மாக்கும் ஒரு போன். அப்பா 85 வயசு நாளைக்கு கபருக்கு போகிறார், கண்ணாடியை போட்டுக்கிட்டு அவரும் தோன்றார். என்ன உலகம் இது? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எந்த வீட்டுல பிள்ளைகளுக்கு போன் கொடுக்கிற வழக்கம் இருக்குமோ, எந்த வீட்டுல பிள்ளைகளுக்கு டிவியை போட்டு படம் காட்டும் பழக்கம் இருக்குமோ, அந்த வீட்டில் சாலிகான பிள்ளைகள் உருவாகாது. எழுதி வைங்க, நல்ல பிள்ளைகள் உருவாகாது. ஏன்? வீட்டுல சைத்தான போட்டா நல்ல மலக்குமார் வருவாங்களா? நல்ல தொழுற, தொப்பியையும் போடுற, மாமி பருதாவையும் போடுற, ஆனா படத்தையும் பார்க்கிற, பாட்டையும் கேட்கிற. 6 மணி ஆனா ஒரு காலம் குர்ஆனை எடுத்துக்கொண்டு பெண்கள் சத்தம் கேட்கும், ஓதுற சத்தம். இப்ப 6 மணி ஆனத்தோட இந்தியால உள்ள சைத்தான் எல்லாம் கிளம்பி வரும் டிவியில. 6 மணிக்கு ஒரு சைத்தான், 6:30க்கு ஒரு சைத்தான், 7 மணிக்கு ஒரு சைத்தான், 7:30க்கு ஒரு சைத்தான். அந்த எல்லா சைத்தான்களையும் காற்று என்ன தெரியுமா? மாமியாவும் மருமகளும் எப்படி சண்டை பிடிக்கலாம், மாமனாரை எப்படி ஊட்ட விட்டு திரட்டலாம், எப்படி மாமியாவுக்கு சூனியம் செய்யலாம், இதை பார்த்துட்டு இந்த பொம்பளை மாப்பிள்ளையோட சண்டை. வீட்டுக்கு அப்பதான் வந்து சேருவார் மாப்பிள்ளை. அங்க தொழில் செஞ்சு கஷ்டப்பட்டு கடன் எடுத்து நாளைக்கு என்ன செய்யற யோசனையோட டயர்டோட கொஞ்சம் நிம்மதியா வந்து தூங்குறதுக்கு காலடி எடுத்து வைப்பான். எனக்கு உண்ட உம்மாவோட செட் ஆவாது, மரியாதையா தனி வீடு பாரு. என்னத்தை பார்த்தா நல்லா தானே இருந்தா ஒன்றும் இல்ல. அங்க இந்தியாவுடைய சேனல் நல்ல டிஷன்டனா போட்டு அதுக்கு சல்லி கட்டி இங்க பார்த்து சண்டை பிடிக்கிறாள் மாமியாவோட. இதெல்லாம் நடக்குது. ஒரு காலம் பெண்களிடம் வெக்கம் இருந்தது, கூச்சம் இருந்தது. எந்த அளவுக்குண்டா இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரில் ஒரு பாடம் கொண்டு வராங்க. பாபு இஸ்திதானில் பிக்ர், கன்னி பெண்ணிடத்தில் திருமண அனுமதி கேட்கிறது எப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇத்னுஹா சம்துஹா. அந்த பெண்ணு கிட்ட ஒரு மாப்பிளைய காட்டி, இந்த மாப்பிளைய நாங்க உனக்கு கல்யாணம் முடிச்சு தரப்போறோம் சொன்னா, அந்த பெண் கன்னி பெண் மௌனமாக இருந்தால் அது சம்மதத்துக்கு அடையாளம்.
ஏன் அந்த அளவுக்கு பெண்கள் வாய் திறந்து கூட இந்த மாப்பிள்ளையை நான் முடிச்சுக்கிறேன், இந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு விருப்பம் கூட சொல்ல மாட்டாள். அவ்வளவு வெக்கம். ஆனா இப்ப பாப்பாக்கு முன்னால காலுக்கு மேல காலையும் போட்டுட்டு எனக்கு வர்ற மாப்பிள்ளை இப்படி எல்லாம் இருக்கணும், அவர உயரம் இப்படி இருக்கணும், 5.8 இருக்கப்படாது, 5.6 இருக்கணும், அவர் கையில கட்டுற வச்சிட்டு நிச்சயம் இருக்கணும், அவர் பாவிக்கிற போன் இப்படி இருக்கணும், அவர் சம்பளம் இப்படி இருக்கணும். கூகுள்ல சர்ச் பண்ணி தான் மாப்பிள்ளை எடுக்கணும். நடக்குதுங்க, நடக்குது. இன்னைக்கு எத்தனை கல்யாணம் கோடிக்கணக்கா செலவழிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சு 2வது மாசம் முடியல தலாக் லெட்டர்ல சைன் எடுக்கிறதுக்கு வராங்க. செட் ஆக மாட்டேங்குது, செட் ஆகுது இல்லை. ஏன் செட் ஆகல? நீ கல்யாணத்தை அல்லாஹ்க்கு பொருத்தமா நடத்தல. நீ அல்லாஹ்க்கு பொருத்தமா கல்யாணத்தை நடந்திருந்தா அந்த கல்யாணம் செட்டா இருக்கும். நீ ஊருக்கு காட்ட, உலகத்துக்கு காட்ட, பணம் எடுத்து வீடியோ எடுத்து ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்றாக கலந்து கல்யாணத்தை எடுத்தால் அல்லாஹ் 2 மாசத்துல கல்யாணத்தை நாசமாக்கி போட்டார். நல்லா விளங்குங்க பெண்கள், நல்லா விளங்குங்க ஆண்கள். இந்த உலகத்துல நீங்க அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஏன் எங்களுக்கு இயலாதா? ஜுப்பாவை கலட்டி போட்டுட்டு நாங்க ஒரு மாஸ்க் கொண்ட போட்டுட்டு போனா யாருக்கு விளங்க போகுது? எல்லாருக்கும் எல்லாம் மேலும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் செய்யலாம். ஆனால் நாங்கள் உலகத்தை ஆள வந்தவர்கள் அல்ல, மறுமையை தயாரிக்க வந்தவர்கள். அந்த நாளுக்கு பெயர் யௌம துபுலஸ் ஸராயிர். அல்லாஹ் சொல்றான், இரகசியம் எல்லாம் பரகசியமாகும் நாள். அதரத்துல ரகசியமும் வரும், கிறிஸ்டிய ரகசியமும் வரும், ஆம்பளை ரகசியமும் வரும், பொம்பளை ரகசியமும் வரும், திட்ட தெளிவாக படம் பார்த்தவரையும் வரும். ரூமுக்குள்ள மறைஞ்சு கொண்டு ராவு 2 மணிக்கு பெட்ஷீட்டை போட்டி கொண்டு அதுல வெளிச்சம் பத்துது ஒரு கூட்டம். ராவு 2 மணிக்கு என்ன கல்புகள்ல இருந்து வெளிச்சம் வருதா? பெண் பிள்ளைகள், எங்கட பிள்ளையா நாங்க புளிச்ச கோட்டை தாண்ட மாட்டாசரு, அவங்கட பொம்பளை புள்ள அவ கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாதான். 2 நாளைக்கு முன்னால கேள்விப்படுது, கிழிச்ச கோட்டை தாண்டல பாஞ்சு வைத்தாள். கிழிச்ச கோட்டை தான் தாண்ட மாட்டா, சிவத்தால பாஞ்சு வைத்தா. ஏன்? நீ எல்லாம் கொடுத்தாய், நல்லா தின்ன கொடுத்தாய், உடுக்க கொடுத்தாய், நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்தாய், சைத்தானையும் வாங்கி கொடுத்தாய், மார்க்கத்தை கொடுக்கல. பிள்ளைகளை மார்க்கத்தோட வளர்க்கிறது தாய்மாற கடமை. நூலை போல சேல, தாய போல புள்ள. நன்றாக வழங்குங்க. பாப்பாமார் 24 மணித்தியால வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவர் தொழிலுக்கு போவார், அவர் ஜமாத்துக்கு போவார், அவர் வெளிநாட்டுக்கு போவார், அவர் வேற வேற விஷயங்களுக்கு போவார். முழுக்க முழுக்க ஒரு பிள்ளை வீட்டுல வளர்றது உம்மாவை பார்த்துதான். உம்மாவை பார்த்து உம்மாமார் முன்மாதிரியா இருக்கணும், தாய்மார் முன்மாதிரியா இருக்கணும். கணவன்மாரோடு நடக்கும் போது தான், பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலையும் தான், மூத்தவங்களை கவனிக்கிற விஷயத்திலையும் தான். கொஞ்சம் வரலாறுகளை பிரட்டி பாருங்க, உங்களுக்கு முன்னால் வந்தவர்களுடைய வரலாறு. இமாம் ஷாஃபி உருவாகினது யாரால? தாயால். இன்றைக்கு 50 கோடி முஸ்லிம்கள் இமாம் ஷாஃபியை பின்பற்றுறாங்க. இந்தோனேஷியா, மலேசியா, ஸ்ரீலங்கா, தூனிசியா, பலஸ்தீன், சிரியா, ஜோர்தான், எகிப்து, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், முழு உலகத்திலேயும் 50 கோடி பேர். அந்த 50 கோடி பேரும் செய்யற அமல் இமாம் ஷாஃபியுடைய உம்மாவுடைய கபருக்கு போகுமா இல்லையா? இமாம் புகாரி கண் பார்வையே இல்லைங்க, கண் பார்வை இல்லை. இன்னைக்கு தெருவுல போறவனு கேட்கிறான், புகாரில வருதா? புகாரில வருதுண்டா அவன் நம்பிடுவான், புகாரில வருதுண்டா நம்பிடுவான். அவ்வளவு பெரிய இமாம், கண் பார்வை இல்ல. உம்மா கெஞ்சி அழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வந்து சொன்னாங்க, தாயே கத் ரத்தல்லாஹு அல பினிகி பஸரஹு லிகஸ்ரத்தி துஆயிகி. நீ அல்லாஹ் கிட்ட அழுக கெஞ்சின கெஞ்சல் அல்லாஹ் இறக்கப்பட்டு உன் மகனுக்கு கண் பார்வையை கொடுத்துட்டான். காலையில் எழும்பி பார்க்கிறாங்க, இமாம் புகாரிக்கு பார்வை வந்து விட்டது. ஒரு கிதாபா 2 கிதாபா, முழு உலகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். மதீனாவிலே ரவுதாவிலே 14ஆம் நிலவு திரையிலே விளக்கு வெளிச்சத்திலே ரவுதாவுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அத்தாரிகுல் கபீர்
உலக வரலாறு எழுதினவர் இமாம் புகாரி. இன்றைக்கு மதீனால இமாம் புகாரியுடைய பெயரால் ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அவங்க வாழ்ந்த அடையாளம் யார் உருவாக்கினது? தாய். உங்களுக்கு தெரியும் கடைசி வரலாறு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, இந்த உலகத்தில் வந்த பெரும் பெரும் இமாம், 6 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கினவர். அவருடைய மனைவி, அந்த அம்மாவுடைய பெயர் உன்ஸ் ஹாத்தூன். உன்ஸ் ஹாத்தூன் புகாரிக்கு புகாரி பாடம் மாப்பிள்ள ஒரு பள்ளியில நடத்துவார். பொஞ்சாதி இஜிப்திலேயே பெரிய பள்ளிவாசல். இன்றைக்கு இஜிப்துக்கு போனவங்களுக்கு தெரியும், ஜாமிஉ அம்ர் இப்னு ஆஸ் இஜிப்திலேயே பெரிய பள்ளிவாசல். அந்த பெரிய பள்ளிவாசல்ல திரைமறைவுல இருந்து புகாரி பாடம் நடத்தினது அந்த பொம்புல. அந்த பொம்புல கிட்ட படிச்சவர்கள் பெரும் பெரும் இமாம்கள். எந்த அளவு பெரிய இமாம்? இமாம் சஹாவி, பெரும் ஹதீஸ் கலை வல்லுனர். மகாசிதுல் ஹசனாத், இந்த உம்மத்துக்கு ஹதீஸ் கலை, ஹதீஸ் படிக்கக்கூடிய மக்களுக்கு தந்த பெரும் பொக்கிஷம் இமாம் சஹாவியுடைய கிதாப். ஒரு நாள் இப்னு ஹஜர் அஸ்கலானியை சந்திச்சு கேட்டாங்க, உங்களோட மனைவி எந்த நேரம் பார்த்தாலும் புகாரி புகாரி புகாரின்றே இருக்கிறாங்களே, உங்களோட நல்லா நடந்து கொள்றாங்களா? உங்களுக்கு டைம் தாராங்களா? இமாம் இப்னு ஹஜர் சொன்னார், நிஅமதி ஸௌஜத்து லீ, அவள் சாதாரண பெண் அல்ல, எனக்கு நல்ல மனைவியாக இருக்கிறாள். வ நிஅமத்தில் உம்மு லி அவுலாதிஹா, அவள் அவளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சிறந்த தாயாக இருக்கிறாள். வ நிஅமத்தில் மஷீஹத்து லி தலாமீதிஹா, அவளுடைய மாணவர்களுக்கு சிறந்த ஆசிரியராகவும் இருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய தன்மை. இன்றைக்கு சொந்த சட்டமே தெரியா, சுத்தத்துடைய சட்டமே தெரியா, சூரத்துல் ஃபாத்தியாவே ஒழுங்கா தெரியா, மார்க்க சட்டங்கள் அடிப்படையே தெரியா, படிக்கிறதுக்கு ரெடி இல்ல. மாஷா அல்லாஹ், உலகத்துல நடக்கிற எல்லாம் தெரியும். சிசிடி கேமரா 2, ஒன்று அந்த பூட்டுறது, இன்னொன்று அந்த இப்படி பாக்குற கேமரா ஒன்று உங்களுக்கு தெரியும். எல்லா வீட்லயும் நிற்கும் அந்த கேமரா. அத பார்த்தத்தோட அவ்வளோத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அப்படியே சரியா சொல்லும். இதே திறமையை மார்க்கத்துக்கு கொடுத்தா, இதே திறமையை குழந்தைகளை வளர்க்கறதுக்கு கொடுத்தா, இதே திறமையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஆளாக்க கொடுத்தா, ஏ பெண்களே உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கடைசியாக ஒழுக்கம் பேணுங்க, மகரம் பேணுங்க, மறைந்து வாழுங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க, பிள்ளைகளை ஒழுங்காக வளருங்க, மாப்பிள்ளையை கண்ணியப்படுத்துங்க. நீங்க நினைச்சா உங்களை பிள்ளைகளை ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, சிறந்த மார்க்க மேதைகளாக உருவாக்கலாம். அது மட்டும்தான் உங்களோட கபருக்கு வரும். இந்த புல்பூட்டையில உங்களோட கையில 100 பவுன் தங்கம் இருந்தாலும் உங்களோட கபர்ல 1 கிராம் தங்கத்தை கூட வைக்க மாட்டாங்க. ஒரு கிராம் தங்கத்தை கூட வைக்க மாட்டாங்க. ஆகையால் அல்லாஹ்வுக்காக நேரம் கொடுங்க, காலம் கொடுங்க. உங்களோட ஊர் பெரிய எதிர்பார்ப்போட நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த நல்ல விளக்கத்தை தரணும், நல்ல ஆரோக்கியத்தை தரணும். இந்த தாய்மார்கள் எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்யணும். இந்த உம்மத்துடைய தூண்கள் நீங்க தான். நீங்க ஒரு நாளும் மார்க்கத்துக்கு மாற்றமாக நடக்காதீங்க. இன்றைக்கு போய் முடிவெடுங்க. வீட்டுல இருக்கிற டிவி எல்லாம் உடைச்சு வீசுங்க. முதலா சைத்தான்களை இடம் வைக்காதீங்க. ஊடுகள்ல குர்ஆன்களை ஓதுங்க. மலக்குமார் பரக்கத் இறங்குறதுக்குரிய வழிகளை உண்டாக்கி கொடுங்க. அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடங்க. கணவன் துஆ ஒன்றை சொல்கிறேன், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு ஆண் ஆம்பளைகளுக்கு தான் பொம்பளைகளுக்கு தான். ஒரு ஆண் சொர்க்கம் போகணுமா, உங்களோட உம்மா உங்களை பொருந்திக் கொள்ளணும். ஒரு ஆம்பளை சொர்க்கம் போகணும்டா உம்மாட பொருத்தம் வேணும். ஆம்பளைக்கு தாய் மன்னிக்காட்டி அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனா ஒரு பெண் சொர்க்கம் போறதாக இருந்தா அவக்கு வாப்பாட பொருத்தம் அல்ல, கணவன் பொருத்தம் வேணும். கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால ஒரு பெண்ணுக்கு எல்லாம் கணவன் தான். கணவன் அனுமதி இல்லாம பெத்த தகப்பண்ட ஜனாசாக்கு கூட போறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. கணவன்மாரு கொஞ்சம் சந்தோஷம், மாஷா அல்லாஹ். ஆனா அவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. ஏன்னா நிறைய பொம்பளை மசூர மாஷா அல்லாஹ் அவுத்துட்ட மாதிரி நல்லா தெரியுது. இவர் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து தேர் எங்க அம்மாவை காணோம் தெரியா,
உம்மா எங்க போனா தெரியா, அந்திக்கு போனவ மேய்ச்சலுக்கு போன ஆடு மாறி நல்ல இஷாக்கு பின்னாலதான் வார. பச்சை ஹராம். கணவனுக்கு தெரியாம ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியிறங்க அனுமதி இல்லைங்க. கணவன்கிட்ட சொல்லிட்டு போங்க, மகரமான துணைகளோட போங்க. நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், இந்த மார்க்கம் பெரிய பாக்கியம். நாங்க நினைச்சது மாதிரி வாழையலா, இது அல்லாஹ் தந்த வாழ்க்கை. அவன் விரும்பினது மாதிரி தான் எங்களுக்கு வாழலாம். அது ஆலிமா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், எனக்கு நான், உங்களுக்கு நான், யாருக்கு நான். எங்கட நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம், எங்கட நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம், எங்கட நோக்கம் சொர்க்கம். எப்படி நாங்க எல்லாரும் சந்தோஷமாக ஒரு ஆர்வமாக இந்த பயான கேட்கிறதுக்கு நூற்றுக்கணக்கில் இந்த பள்ளிவாசல்ல நீங்க பெண்கள் வந்து ஒன்று கூடி இருக்கிறீங்களோ, இத போல நீங்க எல்லாரும் உங்களோட கணவன்மாரோட உங்களோட குடும்பத்தோட இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல ஒன்றாக இருக்கணுங்கிற நோக்கத்துல தான் நான் இதை பேசுறேன். எனக்கும் நல்ல ஐசெல்லாம் வச்சு பேச தெரியும். இந்த காலம் இருக்குது, இந்த காலம் தலைக்கு மேல வெள்ளம் போன காலம். ஐசெல்லாம் வச்சு சரி வராது. சொல்ற விஷயத்தை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடும். நாளைக்கு அல்லாஹ் எங்கள்கிட்ட கேள்வி கேட்பான், உனக்கு நான் மார்க்கத்தை படிச்சு தந்தனே, நீ போன இடத்துல அதை சரியாக எத்தி வச்சாயா? நாங்க அல்லாட்ட பதில் சொல்லணுமே. யார் ஏசினாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, யாரு பேசினாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க நல்லவையாண்டு சொன்னாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, கெட்டவையாண்டு சொன்னாலும் ஒன்றும் இல்லை. இவர் இதுக்கு பின்னால ஊருக்கு எடுங்கேண்டாலும் ஒன்றும் இல்லை, எடுக்க வானாண்டாலும் ஒன்றும் இல்லை. எங்கட நோக்கம் அல்லாஹ்வுடைய பொறுத்து. இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக எதையுமே அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வாழுங்க. இது எனக்கு நான் பேசுறது, உங்களுக்கு அல்ல. உங்களுக்கு நான் சொல்லப்பட்ட விஷயத்துல நலவுகள் இருந்தா எடுத்து நடங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வந்திருக்கக்கூடிய பெண்களை, இந்த ஊரை அவனுக்கு பொருத்தமான, அவனுக்கு விருப்பமான சொர்க்கத்தை அடையக்கூடிய சிறந்த பெண்களாக, இஸ்லாத்தின் கண்கள் இந்த பெண்கள் என்ற பெண்களாக அல்லாஹ் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.